ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உலகத்திலே ரொம்ப அதிபயங்கரமான அமானுஷ்யமான 5 இடங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த 5 இடங்கள் என்ன, அந்த 5 இடங்களில் என்னென்ன அமானுஷ்யம் இருக்குது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ நம்ம அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். ஓகேவா? நம்ம இப்போ டாபிக் போகலாம். கைஸ், நம்ம இதில் ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற ஹாண்டல் பிளேஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா பாங்கர் கோட்டை. இந்த பாங்கர் கோட்டை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கோட்டை தான் இந்த பாங்கர் கோட்டை. இந்த பாங்கர் கோட்டையில் அப்படி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பகலில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மிகப்பெரிய டூரிஸ்ட் பிளேஸ். ஆக்சுவலி எப்படின்னா, நிறைய சுற்றுலா பயணிகள் வந்து பாங்கர் கோட்டைக்கு போவாங்க. ஆனால் நல்லாயிருக்கும், பகலில் வந்து சூப்பராக இருக்கும். ஆனால் அதே பாங்கர் கோட்டை வந்து இரவு நேரங்களில் ரொம்ப அதிபயங்கரமான மர்மமான ஒரு ஹாண்டல் பிளேஸ்ன்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இரவு நேரங்களில் அந்த கோட்டைக்குள்ளே போகிறதுக்கு யாருக்குமே அலோடு இல்லை. இதை வந்து அந்த ஊர் அரசாங்கமே வந்து தடை செஞ்சுருக்காங்க. யாருமே வந்து இரவு நேரங்களில் உள்ளே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் அரசாங்கம் வந்து இதை வந்து ஸ்ட்ரிக்டாக வந்து இதை வந்து அலோவ் பண்ணுறது கிடையாது. காரணம் வந்து பார்த்திங்கன்னா, அந்த பாங்கர் கோட்டைக்கு இதுக்கு முன்னாடி நிறைய பேர் நைட் டைமில் போய் காணா போயிருக்காங்க. ஸோ இந்த பாங்கர் கோட்டை ஒரு கரை, அதாவது இந்த கரை என்ன அப்படின்னா, ஸோ எதனால் வந்து அந்த பாங்கர் கோட்டை வந்து இந்த மாதிரி ஒரு ஹாண்டட் பிளேஸாக மாறிச்சுங்கிறதுக்கு கதை வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா, ஒரு காலத்தில் வந்து ஒரு இளவரசி வந்து, அதாவது ஒரு அரசி வந்து அந்த கோட்டையில் இருந்ததாகவும், அவங்க வந்து ரொம்ப ரொம்ப அழகான, அந்த ஊர்லேயே வந்து ரொம்ப மிகப்பெரிய அழகுன்னு வச்சுக்கலாம். ஸோ அவ்வளோ அழகான ஒரு அரசியை வந்து அந்த கோட்டையில் வாழ்ந்ததாகவும், அங்கே வந்து ஒரு மந்திரவாதியும் வந்து இருந்ததாகவும் சொல்கிறாங்க. காலப்போக்கில் வந்து பார்த்திங்கன்னா, அந்த மந்திரவாதி வந்து பார்த்திங்கன்னா அந்த அரசியை வந்து காதலிச்சிருக்கான். ஸோ காதலிச்சு இல்லாமல் அவனுடைய காதலை வந்து அந்த அரசிக்கிட்ட போய் சொல்லியிருக்கான். எப்படி சொன்னாங்கிறது தெரியல, பட் சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் அந்த அரசி வந்து அவங்களுடைய காதலை வந்து நிராகரிச்சிருக்காங்க. ஸோ அந்த கோபத்தில் வந்து அந்த மந்திரவாதி என்ன பண்ணியிருக்காங்க, இந்த நகரமே அழிஞ்சு போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நகரத்தை சபிச்சுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை இருக்குது. அதனாலே வந்து இந்த இடம் வந்து சபிக்கப்பட்ட இடமா மாறிடுச்சு. நாளடைவில் வந்து அங்கே இருக்க மக்கள்லாம் வந்து வெளியே போய் இந்த இடம் வந்து முழுக்க ஹாண்டட் பிளேஸாக மாறிடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த ஊர் மக்கள் இன்னமும் பேசிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா பகலில் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே சமயம் நைட்டில் பார்த்திங்கன்னா யாரோ நைட் டைமில் யாரோ கத்துற சத்தம் கேட்குறதாகவும், அதே மாதிரி யாரோ நடக்கிற சத்தம் கேட்குறதாகவும் அங்கே இருக்கிற மக்கள் வந்து சொல்கிறாங்க. நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிற ஹாண்டல் பிளேஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா சனி பர்வாதா கோட்டை. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பூனேயில் இருக்குது. ஓகேவா? இந்த இடத்துல அப்படி என்ன அமானுஷ்யம் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த கோட்டையில் வந்து ஒரு காலத்தில் ஒரு சின்ன வயசு இளவரசன் வாழ்ந்ததாகவும், அந்த இளவரசனை வந்து யாரோ ஒருத்தவங்க மிகவும் கொடூரமாக கொலை செஞ்சதாகவும் சொல்கிறாங்க. ஸோ அதனாலே வந்து இன்னமும் அந்த பையனோட ஆத்மா வந்து அந்த கோட்டைக்குள்ளே சுற்றுறதாகவும், நைட் ஆச்சுன்னா யாரோ ஒருத்தவங்க வந்து மாமா என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் மொழியில் யாரோ கூப்பிட்ற மாதிரி சத்தம் கேட்குறதாகவும் அங்கே இருக்கிற மக்கள் வந்து பேசுகிறாங்க. ஸோ இது எதுவும் நமக்கு உண்மைன்னு தெரியாது, பட் இருந்தாலும் அவங்க சொல்கிற விஷயங்கள் இதுதான். ஓகேவா? ஸோ இதனாலே வந்து அந்த இடத்த வந்து ஹாண்டட் பிளேஸ்னு சொல்லி அறிவிச்சிட்டாங்க. ஓகேவா? ஸோ நம்ம மூணாவதாக பார்க்க போகிற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா டூமாஸ் பீச். டூமாஸ் பீச் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா குஜராத்தில் இருக்குது. ஆக்சுவலாக அந்த டூமாஸ் பீச்சுங்கிறது மிகப்பெரிய கடற்கரை. ஸோ அந்த இடத்துல என்ன ஹாண்டட் பிளேஸ்ன்னு கேட்குறீங்களா? ஆக்சுவலாக வந்து என்னன்னா, அந்த இடம் வந்து ஒரு காலத்தில் சுடுகாடாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் என்னென்னா, நைட் டைமில் வந்து யாராவது அந்த டைம் யாராவது போகிறாங்க அப்படின்னா யாரோ கிசுன்னு பேசுகிற சத்தம் கேட்குது அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு ஒரு ஷேடோ பார்த்தேன், ஒரு உருவத்தை வந்து அவன் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து சொல்கிறாங்க. பட் அதனாலே வந்து இந்த இடம் வந்து ரொம்ப ஹாண்டட் பிளேஸ் சொல்கிறாங்க. அது இல்லாமல் ஒரு சில பேர் வந்து இந்த இடத்துல போய் காணாமல் போயிருக்காங்க. ஸோ அதனாலே வந்து இந்த இடத்த வந்து ஹாண்டட் பிளேஸ்னு அறிவிச்சிருக்காங்க. நம்ம நாலாவதாக பார்க்க போகிற ஹாண்டட் பிளேஸ் என்னென்னா டவ்ஹில். டவ்ஹில் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்காலில் இருக்குது. ஸோ இந்த இடத்துல இப்போ என்ன அமானுஷ்யம் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அந்த இடம் வந்து எப்படி இருக்கும் பார்த்திங்கன்னா, ஒரு மரம்லாம் இருக்கிற மாதிரி ஒரு காட்டுப்பகுதி மாதிரி வச்சிங்கன்னா, அந்த காட்டுப்பகுதிக்குள்ளே ஒரே ஒரு ஸ்கூல் ஒன்று இருக்குது, பழைய ஸ்கூலு. ஓகே, ரன்னாவில் பட் பழைய ஸ்கூல் ஒன்று இருக்குது. பட் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, தலையில்லாத ஒரு சின்ன பையனை பார்த்ததா நிறைய பேர் சொல்கிறாங்க. ஒரு தலையே இல்லாமல் ஒரு பையன் மட்டும் தனியாக வரான் அப்படிங்கிற மாதிரி பல பேர் சொல்கிறாங்க. ஒரு சில பேர் வந்து இந்த காட்டுக்குள்ளே வந்து மரம் வெட்ட போவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி சில பேர் போகும்போது அவங்களுக்கு பின்னாடி யாரோ நடக்கிற மாதிரி சத்தம் கேட்குறாங்க. பட் அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க. பட் அங்கே பின்னாடி யாரோ ஒருத்தங்க நடந்து போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேர் சொல்கிறாங்க. அதனாலே வந்து இந்த இடம் வந்து ரொம்பவும் ஹாண்டட் பிளேஸு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க. கைஸ், நம்ம கடைசியாக பார்க்க போகிற ஹாண்டட் பிளேஸை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்ஸ் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். சரி, இப்போ நம்ம அந்த கடைசியான அந்த
லாஸ்ட் ஹாண்டட் பிளேஸை பார்த்துடலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் அந்த ஹாண்டட் பிளேஸ் பார்த்தீங்கன்னா டெல்லி கேன்டன்மெண்ட் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக வந்து அந்த அந்த இடம் பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டெல்லியில் தான் இருக்குது. ஸோ அந்த இடத்துல என்னப்பா அமானுஷ்யம்னு கேட்குறீங்களா? இரவு நேரத்தில் வந்து ஏதோ ஒரு பெண்ணு வந்து வெள்ளை நிறத்தில் ட்ரெஸ் அணிஞ்சிக்கிட்டு வரப்போகிற காரில் வந்து லிஃப்ட் கேட்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சில பேர் சொல்கிறாங்க. பட் அப்படி லிஃப்ட் சில பேர் கொடுத்தாங்கல்ல, சில பேர் கொடுத்து அவங்க கூட ஏறினவங்க பக்கத்தில் உட்காந்தவங்க கொஞ்சம் தூரத்தில் வண்டி ஓட்டிகிட்டு போகும்போது திடீர்னு அவங்களை காணாமல் போயிட்டாங்க, மறைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து அதை சொல்கிறாங்க. அதனாலே வந்து அந்த இடம் வந்து ஒரு ஹாண்டடான பிளேஸு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கைஸ், இந்த மாதிரி இரவு நேரத்தில் ஏதாவது ஒரு பெண் உங்கள்கிட்ட லிஃப்ட் கேட்டால் நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க? கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லிட்டு போங்க. இந்த மாதிரி கண்டென்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் பிடிக்கும் அப்படின்னா, யார் யாருக்கெல்லாம் கோஸ்ட் பிடிக்குமோ அவங்களுக்குலாம் இந்த கண்டென்ட்டை ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். உங்களுடைய சப்போர்ட் தான் இந்த மாதிரி எனக்கு நிறையா கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்த